மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவ என்ன நினைக்கிறான்னா, இது நமக்கு வந்துருச்சு, இது அவ்வளவுதான், இது நம்மளை விட்டு போகாது, நாம இந்த நோயோடு தான் சாக போகிறோம் அப்படின்னு அவனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய உடல் அமைப்பு பல காரியங்களை செய்கிறது. நான் இந்த நோயோடு இறந்து விடுவேன் என்று நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அதே போன்று அந்த உடல் அமைப்பு அதனுடைய வேலைகளை செய்கிறது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ளக்கூடிய துணிவு நமக்கு இருக்க வேண்டும். மன உறுதியோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் பாதுகாத்துக் கொள்வான் என்று துணிவோடு இறங்கினால் இறைவன் நமக்கு உதவி செய்வான். அப்படி இல்லைன்னு வைங்க, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனசு வெறுத்து தவறான முடிவை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலும் கேடு, மறுமையில மிகப்பெரிய கேடு. அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் மன உறுதி என்கிற தலைப்பின் கீழ் மனித வாழ்க்கையில பல துன்பங்களும் பல சோதனைகளும் இழப்புகளும் வரக்கூடிய அந்த தருணத்தில் மனிதன் மன உறுதியோடு அதை கடந்து செல்ல வேண்டும். இழப்புகள் அடையக்கூடிய அந்த நேரத்தில் மன உறுதி இல்லாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இழப்பே அந்த மனிதனை இந்த உலகத்தில் அழிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே உள்ளத்திலே மன உறுதி அடிப்படை விஷயமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மன உறுதி குறைந்து விட்டது என்றால் அல்லது இல்லாமல் போய்விட்டது என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நரகமாக மாறிவிடும். யாருக்கெல்லாம் உறுதி இருக்கிறதோ, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அது சிரமமாக, துன்பமாக, கவலையாக நமக்கு தெரியாது. இது ஒன்று சின்ன பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை கிடையாது என்பதை போல நம்முடைய உள்ளம் பக்குவத்தை அடைந்து விடும். மன உறுதி இல்லை என்றால் ஒரு சின்ன கொசு கடித்தாலும் அல்லது சிறிய முள் குத்தினாலும் நமக்குத்தான் இந்த தொந்தரவு வருது, நாம தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம், மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை நமக்கு ஏற்படுத்தி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா நமக்கு சொல்லி காட்டுறாங்க, இந்த உள்ளத்தை எப்படி நாம பக்குவப்படுத்த வேண்டும், உள்ளத்தை எப்படி நாம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், வஇன்ன ஃபில் ஜஸதில் முதுகத்துன், மனிதனுடைய உடம்பில ஒரு உறுப்பு இருக்கிறது, இதா சலஹத் சலஹல் ஜஸதி குல்லுஹு, அந்த உறுப்பு சீரடைந்து விட்டால் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் சீராக மாறிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அவனுடைய உறுப்பு கெட்டுவிட்டால், அந்த உறுப்பு கெட்டுவிட்டால் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் கெட்டுவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மனிதனுடைய உள்ளம் சீர்கட்டு விட்டால் மற்ற உடல் பாகங்கள் அனைத்துமே சீர்கட்டு விடும். மனிதனுடைய உள்ளம் சீராக இருந்தால் உடல் பாகங்கள் சீராக இயங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம். வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மருத்துவர், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர், அவருக்கு ஒரு நோயாளி வர்றார், முதுகு தண்டுல ஆபரேஷன் பண்ணணும். அந்த நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்றாரு அந்த மருத்துவர். ஆபரேஷன் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் முதுகு தண்டுல ஒரு சின்ன நரம்பை கட் பண்ணிட்டார் தெரியாம. கட் பண்ணதின் விளைவு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு எழுந்து நடக்க முடியல அவனால. அவர் கட் பண்ண நரம்பின் காரணமாக 2 கால்களும் செயல் இழந்து விட்டது. வீல் சேர்ல அவர் தள்ளப்படுகிறார். பல காலமாக, பல மாதங்களாக வீல் சேர்ல அமர்ந்திருக்கிறார், எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த மருத்துவருக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி, நாம ஒருத்தருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம், அப்ப என்ன நரம்பை நம்ம கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆய்வு செய்வதற்காக. ஏன்னா மருத்துவர்கள் செய்யக்கூடிய ஆய்வு என்பது அவர்களுக்கானது மட்டும் கிடையாது, அதை ஒரு பாடமாக என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணோம், தெரியாதனமா ஒரு நரம்பை கட் பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கையை சீரழிந்து விட்டது, அது போன்று நீங்கள் செய்து விடாதீர்கள். அது எந்த நரம்பு, எந்த நரம்பை கட் பண்ணா இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்வதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாயை பிடிக்கிறார். நாயை பிடிச்சி அதோட முதுகு தண்டுல அவர் என்ன செய்யறார், அறுத்து பார்க்கிறார். அறுத்து பார்த்தா அதுல ஒரு நரம்பு
தென்படுகிறது. அந்த நரம்பை கட் பண்றாரு. கட் பண்ணி அதே மாதிரி அந்த நபருக்கு என்ன ஏற்பட்டதோ அதே போன்ற பாதிப்பு அந்த நாய்க்கும் ஏற்பட்டது. நாயால் நடக்க முடியல. நடக்க முடியாத நாய் என்ன செய்யறது? வளர்ப்பதற்கு ஆசை இல்லை. அதை கொண்டு போய் காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்திட்டாரு. அவங்க என்ன செய்யறாங்க, வெளிநாட்டில் நாயை ரொம்ப என்ன செய்வாங்க, காப்பகத்தில் பராமரிப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 6 மாசம் அமைதியா இருக்கிறார். 6 மாசத்துக்கு பிறகு இவர் செய்த ஆய்வெல்லாம் ரெக்கார்டு பண்ணப்படும். எல்லாம் புத்தக வடிவில் பண்ணப்பட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களா இல்லையா டாக்டர், அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு பாடமாக நடத்துவாங்க. அவர் ஆபரேஷன் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு அந்த நாயை சந்திப்பதற்காக காப்பகத்துக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நாய், ஒரு 2 கால் செயலிழந்த நாய் அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நாய் எதுவும் இல்லையே, எல்லா நாயும் நடக்கக்கூடிய ஓடக்கூடிய நாயாக தான் இருக்குது. நீங்க சொன்ன நாய் கிடையாது, வழி மாதிரி வந்துட்டீங்களா? இல்லை, நான் இந்த இடத்துல தான் வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தா இவர் அந்த மாதிரி ஒரு நாயை சேர்த்திருக்காரு. அந்த நாயுடைய பேர் மோக்கணும் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அது ஒரு நாயை காட்டுறாங்க. நீங்க தேடி வந்த நாய் அதுதான். அது பார்த்தா 4 கால்ல நல்லா நடக்குது, 2 கால் செயலிழந்ததால கொண்டாந்து விட்டாரு. 6 மாசத்துல நடக்கக்கூடிய அளவுக்கு, ஓடக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல் அமைப்பு மாறிவிட்டது. உட்கார்ந்து யோசிக்கிறார், எதனால் இப்படி அப்படின்னு யோசித்தா அதுல ஒரு தீர்வை காண்கிறார். மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாட்டி, மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவ என்ன நினைக்கிறான்னா, இது நமக்கு வந்துருச்சு, இது அவ்வளவுதான், இது நம்மளை விட்டு போகாது, நாம இந்த நோயோடு தான் சாக போகிறோம் அப்படின்னு அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய உடல் அமைப்பு பல காரியங்களை செய்கிறது. நான் இந்த நோயோடு இறந்து விடுவேன் என்று நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அதே போன்று அந்த உடல் அமைப்பு அதனுடைய வேலைகளை செய்கிறது. இந்த நோயில தான் நீ சாவ, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு. ஆனா நாய் எப்படிப்பட்டதா? நாய்க்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. இயற்கையாகவே ஏதாவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதை சரி செய்யக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் நாயினுடைய உடல் அமைப்பு அல்லாஹ் வச்சு நமக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறான். நம்முடைய எண்ணங்கள் மாறிய காரணத்தினால் நமக்கு சரியாக மாட்டேங்குது. ஆனா நாயுடைய எண்ணம் என்ன, நமக்கு 2 கால் இருக்குது, 2 கால் முடமானாலும் எனக்கு 2 கால் இருக்குது என்கிற எண்ணத்தில் அதனுடைய அன்றாட நடவடிக்கைகள் இருந்தது. அதை கேட்டார் போல அதனுடைய உடலமைப்புல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இழந்த அந்த ஒரு நரம்பு, அந்த நரம்பின் மூலமாக என்ன வேலை நடக்குமோ அதை வேறு உறுப்பின் மூலமாக அது மாற்றி அமைத்து கொண்டு, தகவமைத்து கொண்டு அதற்கு 2 கால்கள், போன கால்கள் திரும்பியது. மனுஷன் என்ன நினைக்கிறான், கேன்சர் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நமக்கு ஒரு கால் உடஞ்சு போச்சு, இதுக்கு மேல் கால் சரியாகுமா, சரியாகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைச்சு அந்த ஒத்த கால் 1.5 காலோட அவர் என்ன செய்வார், தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவார். நமக்கு மனநோய் இருக்குது, மிகப்பெரிய அளவிற்கு எனக்கு என்ன செய்யுது, எதை எடுத்தாலும் வேற சிந்தனை வருது அப்படின்ட்டு யோசனை பண்ணி எனக்கு வேறு ஏதாவது நோய் இருக்குமோ அப்படின்னு என்ன செய்வாரு, இருக்கிற நோயை அதிகப்படுத்தி உடல் அமைப்பு அதற்கு தகுந்தாற் போல மாறிக்கொள்கிறது. அப்ப அவர் யோசிக்கிறார், என்ன சரியில்லாட்டி உடம்பு சரி இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை எப்படி நிரூபணமாகுதுன்னு பாருங்க. எண்ணம் சரியில்லாத காரணத்தினால், உள்ளம் சரியில்லாத காரணத்தினால் உடல் அமைப்பு சரியாகாது. எண்ணத்தை சீராக வைக்க வேண்டும், உறுதியாக வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திப்போம். கஷ்டம் இல்லாத மனித வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம படக்கூடிய கஷ்டத்தை போல மற்றவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று நம்ம நினைக்க கூடாது. நம்மை போல பிறர் வேற கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாற் போல இறைவன் இந்த உலகத்திலே சோதனைகளையும் துன்பங்களையும் கவலைகளையும் இறைவன் தருகிறான். அதை பெற்றுக் கொள்ளுகிற நாம் அதை எப்படி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அதை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி உறுதியாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. உள்ளத்திலே உறுதி வேண்டும். ஒரு துன்பத்தை நம்ம சந்திக்கிறோம், இப்ப என்ன சின்ன பிரச்சனைக்கு கூட உள்ளத்திலே உறுதி இல்லாத காரணத்தினால் சிறிய பிரச்சனைகளுக்கு கூட தற்கொலையை தேர்வு செய்கிறார்கள். சமீபத்தில் தர்மபுரி என்கிற அந்த ஊரில் நடந்த சம்பவம். ஒரு மனிதர் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிய காரணத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு நெருக்குதல் அவர்களுக்கு தரப்படுகிறது. அவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னா, நான் உயிர் வாழவே முடியாது என்கிற அடிப்படையில் தன்னுடைய மனைவியை கொலை செய்கிறார், தன்னுடைய மகளை அடித்தே கொலை செய்கிறார். அதற்கு பிறகு தானும் என்ன செய்யறாரு, லாரியில அடிபட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். போன் பேசிக்கிட்டு என்ன செய்யறார், தற்கொலை செய்கிற அந்த நேரத்தில்
போனை பேசிக்கிட்டே போறேன், நான் ரொம்ப கடன் வாங்கிட்டேன், அந்த மாதிரி யாருமே கடன் வாங்கிடாதீங்க, என்னால் திருப்பி அடைக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அதனால என்னுடைய மகளையும் என்னுடைய மனைவியும் நான் கொலை செஞ்சுட்டேன். எவ்வளவு பெரிய கிறுக்குத்தனமான வேலையை பார்த்திருக்கான்னு பாருங்க. தான் தற்கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் மனைவி என்ன தப்பு செஞ்சாங்க, மகள் என்ன தப்பு செஞ்சாங்க, இதுல குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்குது. உங்களுடைய கணவன் கடனில் போய் விழுந்தால் நீங்க தடுக்கக்கூடியவர்களாக மனைவிமார்கள் இருக்க வேண்டும். இவருடைய கணவன் கடன் வாங்குறாரு, அவரை அடைச்சுக்குவாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பாதிப்பு உங்களுக்கும் தான் வரும். அவர் வாங்கிய கடன் பாதிப்பு யாருக்கு வந்தது? அவருடைய மனைவிக்கும் வந்தது, மகளுக்கும் வந்தது. நாம இறந்து போனா என்னுடைய புள்ள கஷ்டப்படும், என்னுடைய மனைவி கஷ்டப்படும், நாம போற இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு தற்கொலை செய்ய நினைக்கக்கூடியவர்கள் குடும்பத்தையும் சேர்த்து கொலை செய்து விடுவார்கள். அதுல அந்த வீடியோவில் பேசுறாரு, எங்க அம்மா தப்பிச்சுட்டாங்க, எங்க அம்மா இல்லை, இருந்திருந்தா அவங்களையும் நான் கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு பேசக்கூடிய அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதை எதிர்கொள்ளாமல் அந்த துன்பத்திலிருந்து எப்படி விலக வேண்டும் என்கிற அந்த அறிவு இல்லாமல் தற்கொலை தேர்வு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். இது மட்டும் கிடையாது, சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பெண்மணி, ஒரு 18 வயது இளம்பெண் ரீசார்ஜ் பண்றதுக்காக 1500 ரூபா தந்தைகிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன செய்யறாங்க, 1300 ரூபா தான் இருக்கு, 1500 ரூபா கிடையாது, 200 ரூபா நாளைக்கு நான் அனுப்புறேன் என்று சொல்லியிருக்காரு. அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, 1500 ரூபா கிடைக்கலையே, என்னுடைய தந்தை கொடுக்கல, நான் கேட்ட காசு கொடுக்கலையே அப்படின்னு அந்த பெண் என்ன செய்யறாங்க, தற்கொலை செய்வதற்காக விஷத்தை குடிச்சு மருத்துவமனையில் சீரியஸா பெட்ல அனுமதிச்சிட்டாங்க. இவரு அந்த 200 ரூபாய்க்காக வேண்டி தற்கொலை பண்ணிருக்க மாட்டார், இவர் ஏதாவது பேசியிருப்பார், திட்டிருப்பார், தகப்பனார் ஏதாவது திட்டிருப்பார். அந்த திட்டுதலுக்காக அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தற்கொலையை தேர்வு செய்யறாங்க, விஷத்தை குடித்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதி. பல நாட்கள், கடைசியில ரொம்ப சீரியஸா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. தகப்பனார் சொல்றாரு, என்னுடைய ஒரு கிட்னியை நான் தர்றேன், என்னுடைய மகளை பொழைக்க வைங்க, முடியாது, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க என்று சமீபத்து 2-3 நாட்களுக்கு முன்னால் அந்த பெண்மணி இறந்து போனாங்க. ஒரு 200 ரூபாய்க்காக விஷத்தை கொடுத்து தற்கொலை செய்து கொடுக்கிறார். உறுதி கிடையாது. உள்ளத்துல சின்ன சின்ன நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ளக்கூடிய துணிவு நமக்கு இருக்க வேண்டும். மன உறுதியோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் பாதுகாத்துக் கொள்வான் என்று துணிவோடு இறங்கினால் இறைவன் நமக்கு உதவி செய்வான். அப்படி இல்லைன்னு வைங்க, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனசு வெறுத்து தவறான முடிவை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலும் கேடு, மறுமையில மிகப்பெரிய கேடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற ஆரம்ப கட்டத்தில் பலவிதமான துன்பங்களை நபி தோழர்கள் சந்திக்கிறார்கள். எப்படிப்பட்ட துன்பம் என்றால், இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கிறோம்ல, பள்ளிவாசல்ல தொழுவதற்கு தடை பல மாநிலங்கள்ல, அப்படிப்பட்ட அதே போன்று பல சிரமங்கள், இஸ்லாமிய சட்டங்கள்ல கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை, பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது, ஆண்கள் தாடி வைக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் பலவிதமான சிரமங்கள். ஆனா அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சிரமம் என்றால், இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் கொலை செய்வார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் கடுமையான அளவிற்கு துன்பப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நபித்தோழர்கள் படக்கூடிய அந்த துன்பத்தை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் தாங்க முடியல, ரொம்ப சிரமப்படுத்துறாங்க, ஏதாவது பண்ணணும் என்று அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா பதில் சொல்றாங்க, உங்களுக்கு முந்தைய சமுதாயம் பல நபிமார்கள் வந்தார்கள், அந்த சமுதாயத்தில் துன்பங்கள் தரப்பட்டது. எப்படிப்பட்ட துன்பம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பூமியிலே புதைக்கப்படுவார்கள். தலை மட்டும்தான் வெளியே தெரியும், உடம்பெல்லாம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு தலையை 2 கூறாக ரம்பத்தால் பிரிக்கப்படுவார்கள். இங்கிட்டு ஒரு ஆள் நின்று இங்கிட்டு ஒரு ஆள் நின்று 2 பேர் என்ன செய்வாங்க, ரம்பத்தை வச்சு தேய்ப்பாங்க, தேய்ச்சா 2 தலை 2 புடந்துரும். அப்படி வேதனை தரப்பட்டது. இரும்பு சீப்புகளால் முதுகு கீறப்படும், கீறப்பட்ட என்ன ஆகும், உள்ளுக்குள்ள சதையை நோண்டி எலும்பை கீறக்கூடிய அடிப்படையில் கடுமையான வேதனை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். ஆனா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க. மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அறியாமையின் காரணமாக இவர்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள், இறைவா இவர்களை நீ மன்னித்து விடு. யாரை மன்னிச்சிடணும், உயிர் போகக்கூடிய அளவிற்கு துன்பத்தை கொடுத்த மக்களுக்கு அன்றைய கால மக்கள் என்ன செய்யறாங்க, பொறுமையோடு அவங்களுக்காக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை விட நான் துன்பத்தை அதிகமாக அனுபவிக்கிறேன்.
நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை விட நான் அதிகமாக கஷ்டப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களுக்கு என்ன செய்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. நான் உங்களை விட அதிகமாக கஷ்டப்படுகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த மனப்பக்குவம் ஒரு சின்ன பிரச்சனை இந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மன உறுதியோடு அதை எதிர்கொள்ளக்கூடியவா நம்ம இருக்கணும். சரி, மன உறுதி எப்படி வரும்? மன உறுதினா வந்துருமா? அதுக்கு என்ன ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, திருமறை குரானை படிப்பதை தவிர வேற வழி இல்லை. திருமறை குரான்ல எல்லா விதத்திற்கும் மருந்து இருக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? திருமறை குரான்ல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, சிஃபா இருக்கிறது. அப்படிப்பட்ட குரான் வசனங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். என்ன சிஃபா, எப்படி மன உறுதியை தரக்கூடிய வசனமாக குரான் இருக்கிறது என்றால், அந்த காலத்தில் குரான் இறக்கப்படுகிற அந்த நேரத்தில் குரான் ஒரு பைண்டிங்காக, ஒரு புக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படலை. மக்காவில் 13 வருஷம், மதினாவில் 10 வருஷம், இப்படி பல சூறாக்கள் மக்காவில் இறங்கி இருக்கிறது, மதினாவில் இறங்கி இருக்கிறது. அப்ப சிறுக சிறுக பல வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், இறை தூதருக்கு தருகிறான். இதை கேள்விப்பட்ட பார்த்த அந்த காஃபிர்கள் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா, இவருக்கே முழுசா ஒரு குரானை வழங்கக்கூடாதா, முழுவதுமான ஒரு புத்தகமா வழங்கப்படாதா, ஏன் சிறுசு சிறுசா வழங்கப்படுது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், சிறிது சிறிதாக வசனத்தை அள்ளுவதன் மூலமாக நபியே உன்னுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம். திருமறை வசனங்களின் மூலமாக உன்னுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக்க மின் அம்பாஇர் ருசுல், நபிமாருடைய வரலாறுகள் எல்லாம் எதனால் கொடுக்கப்படுகிறது என்றால், எதனால் சொல்லப்படுகிறது என்றால், அதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் உறுதிப்படும். திருமறை குர்ஆனுடைய பல வரலாறுகள், நபிமாருடைய வரலாறுகள், நல்லடியார்களுடைய வரலாறுகள், பல வசனங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனங்களை நம்ம படிக்கணும். நம்ம என்ன செய்யறோம், அதை படிக்காம மன உறுதி வேணும், உறுதி எப்படி வரும்? உறுதி வேண்டும் என்றால் அதுக்குண்டான உடம்பு உறுதி வேணும்னா அதுக்குண்டான பயிற்சி எடுக்கிறோமா இல்லையா? ஜிம்முக்கு போறோம், வாக்கிங் போறோம், ஜாக்கிங் போறோம், எப்படியாவது உடம்பு உறுதியாகணும். அதே போன்று உள்ளம் உறுதியாக வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனை படிப்பதின் மூலமாக, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் மூலமாகத்தான் உள்ளம் உறுதி அடையும். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப உறுதி அடைவதற்கு திருமறை குர்ஆன்ல பல வரலாறுகள், பல சம்பவங்கள். மன உறுதி அடைவதற்கு 3 வழிகளை நம்ம பார்க்கலாம். பல வரலாறுகள் அல்லாஹ் சொல்லி காட்டான். அந்த வரலாற்றின் மூலமாக, அந்த சம்பவங்களின் மூலமாக சுருக்கமாக 3 வழிமுறைகள், அதை நம்ம கடைபிடிச்சோன்னு வைங்க, மன உறுதி இலகுவாக நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும். முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறீங்க, அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நாம், இறைவன் நம்முடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பாளி. ஹராமான பொருளாதாரத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. ஹலாலான அடிப்படையில் தான் நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். ஹலாலான அடிப்படையில் வியாபாரம் செய்து மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் படைத்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து இறைவன் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, ஒரு பறவை எடுத்துக்கங்க. ஒரு பறவை என்ன செய்யுது, காலையில 6 மணிக்கு, அது கரெக்டா 6 மணிக்கு எந்திரிச்சிடும். நம்ம எந்திரிக்கிறதுக்கு நெளிச்சு இவர் எந்திரிக்க 10 மணி பண்ணிடுவோம். காலை இரவு நேரத்தை தாமதித்து தூக்கத்தை அடைகிற நாம் காலையில சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டோம். யாரெல்லாம் லேட்டா தூங்குறாங்களோ காலையில சீக்கிரமா எந்திரிக்க மாட்டாங்க, லேட்டா தான் எந்திரிப்பாங்க. காலையில 8 மணி 7 மணிக்கு எந்திரிச்சா, 5 அறிவு ஜீவன்கள், ஒரு சிறிய பறவை கூட 6 மணிக்கு விடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யுது, மரத்திலிருந்து சிட்டா பறந்து வெளியே போகுது. எதுக்கு போகுது? உணவை தேடி, அன்றைய நாள் உழைப்பை தேடி வெளியே போகுது. வெளியே போய் எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு உணவை சாப்பிட்டு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய உணவு குழாயில் அதிகமான உணவு இருக்கும். காலையில் வெறும்பையோடு போனது, வெறுங்கையோடு போனது. இரவு வருகிற பொழுது அதற்கு உணவு தந்தவன் யார்? படைத்த ரப்புல் ஆலமீன் தான் தருகிறான். காக்காவுக்கு சோறு வைப்பாங்க, காக்கா பசியில் இருக்குன்னு. அவங்க சோறு வைக்காட்டியும் காக்காவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உணவு கொடுப்பான். கடல்ல மிகப்பெரிய திமிங்கலம்லாம் இருக்குது, மிகப்பெரிய திமிங்கலம். அந்த திமிங்கலம் ஒருவேளை உணவுக்கு பல டன்கள் உணவுப் பொருட்கள் தேவைப்படும். அதுக்கு அல்லாஹ் யார் உணவு கொடுக்குறா? அல்லாஹ் தான் கொடுக்குறான். கடலுக்குள்ள அதுக்கு தேவையான உணவுகள், எல்லா பிராணிகள் உயிரினங்களுக்கும் தேவையான உணவுகளை இறைவன் தருகிறான். அதே போன்று நமக்கு தேவையானதை இறைவன் தருவான் என்று முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம், அதுல நல்லபடியா சம்பாதிச்சா காசே கிடைக்காது. ஹராமான வகையில சம்பாதிச்சா தான் காசு கிடைக்கும், பொய் சொல்லி சம்பாதிச்சா தான் காசு கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய பல மக்கள் இருக்காங்களா இல்லையா?
சில பேர் வியாபாரத்துல பொய் பேசாம என்ன வியாபாரம் பாங்க, வியாபாரத்துல கண்டிப்பா பொய் பேசிதான் ஆகணும். பொய் பேசாத வியாபாரம் உலகத்துல இருக்கா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்லாம வியாபாரம் பார்க்கலையா? வியாபாரம் பார்க்கறதுக்கு பொருளை வச்சிருப்பாங்க, பொருளை வைத்து அந்த பொருளுடைய குறைகளை சொல்லித்தான் சகாபாக்கள் வியாபாரம் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சந்தைக்கு போறாங்க. சந்தைக்கு மேல நெல் கோதுமையை பார்க்கறாங்க. அடியில கையை விட்டு பார்த்தா ஈரமான நெல், ஈரமான கோதுமை எடையை அதிகமா காட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் இதை இப்படிலாம் வியாபாரம் செய்யக்கூடாது, இது ஹராம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அதற்கு பிறகு சகாபாக்களை பக்குவப்படுத்திய பிறகு எந்த ஒரு சகாபியும் மக்களை ஏமாற்றி பிழைத்தது கிடையாது, பொய் சொல்லி வியாபாரம் செய்தது கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பொய் சொன்னாதான் வியாபாரம், பொய் சொன்னாதான் சம்பாதிக்க முடியும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஹலாலான அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நமக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது. சிரமம் ஏற்பட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? நமக்கு தான் இந்த சிரமம் வருது, மற்றவங்க யாருக்குமே வராது, யாருக்குமே வரல, நாம தான் சிரமத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்கா. எல்லோருக்கும் சிரமம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு மனநோய் ஏற்படாது. எல்லாத்துக்கும் வருது, நம்மை போல வராது. அடுத்தவங்களுக்கு வேற பிரச்சனையா இருக்கும், அடுத்தவங்களுக்கு வேற பிரச்சனை எல்லாம் கொடுத்துருப்பானா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான். அந்த மாதிரி நமக்கு சோதனைகள் வந்தால், சிரமங்கள் வந்தால் இது எல்லாத்துக்கும் வருது. அதே போன்று சிரமங்கள் நீடிக்காது. சிரமம் வந்துருச்சு, சாகர வரை அந்த சிரமம் இருக்குமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்திற்கு பிறகுதான் எளியது, சிரமத்திற்கு பிறகுதான் இன்பம். அப்ப நம்ம சிரமத்தை சந்திக்கிறோம் என்றால் அந்த சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு நன்மையை, இன்பத்தை கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளத்துல வர வேண்டும். இந்த உலகத்துல சிரமத்தை அனுபவிக்கிறோம். ஏன் அனுபவிக்கிறோம்? மறுமையில சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான், அதுக்கு தானே சிரமத்தை அனுபவிக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இறைவன் சொல்லி அடிப்படையில் பல வணக்கங்களை செய்வதற்கு அடிப்படை காரணம், சிரமப்படுவதற்கு அடிப்படை காரணம் மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். அதே போன்று உலகத்துல நமக்கு உலக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்துமே நிலையாக வராது. சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் இன்பத்தை கொடுப்பான் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் மன உறுதி இலகுவாக நமக்கு வந்துடும். பல நபிமாருடைய வரலாறு எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு வயதுல அவருடைய சகோதரர்களாலே பாதிக்கப்பட்டாங்க. அவருடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? பொறாமையின் காரணமாக நம்முடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்ப பார்த்தாலும் யூசுப் நபியை கொஞ்சிக்கிட்டே இருக்காரு, அவருக்கே முன்னுரிமை கொடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த பொறாமையின் காரணமாக இவரை கொலை செஞ்சிட்டோம்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமாக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு நினைத்து அவரை தூக்கி கிணத்துல போட்டாங்க. சிரமத்தை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அவரை எடுத்து வளர்த்த ஒரு அமைச்சருடைய மனைவியே என்ன செய்றாங்க? யூசுப் நபியை மீது தவறாக மோகம் கொண்டு யூசுப் நபியை அடைய விருப்பப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த தீமையிலிருந்து விலகி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்தார்கள். பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் செய்யாத குற்றத்திற்காக 7 வருஷம் சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்க? சிறை கைதியாக இருந்தார்கள். சிரமத்தை சந்திச்சாங்கல்ல, அப்படியேவா சிரமத்தை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு மன்னருடைய அழைப்பு வருகிறது. அவர் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த ஊரினுடைய அமைச்சர் பதவி, நிதி அமைச்சர் பதவி அவருடைய கரங்களுக்கு வருகிறது. ஃபர்ஸ்ட் சிரமப்பட்டாங்க, சிரமத்தை சந்தித்தார்கள், அனுபவித்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அதற்கு பிறகு இன்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிரமத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு பிறகு நமக்கு இன்பத்தை கொடுப்பான் என்கிற சிந்தனை இருந்தால் மன உறுதி இலகுவாக வந்துவிடும். முதலாவதாக அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். அதற்கு பிறகு சிரமத்திற்கு பிறகு இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை எதுவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்மையை தருவான் என்ற எண்ணம் இருந்தால் சோதனையா தெரியாது. யார் அல்லாஹ் சோதிப்பான்? அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்கள அல்லாஹ் சோதிப்பான். நம்மை சோதிக்கிறான்னு வைங்க, நமக்கு ஒரு நோயை கொடுத்துட்டான், நம்முடைய பிள்ளைக்கு ஒரு நோயை கொடுத்துட்டான், எல்லாம் அல்லாஹ் என்னை இப்படி சிரமப்படுத்துறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளை அல்லாஹ் விரும்புறான், நம்மளை அல்லாஹ் நேசிக்கிறான். நேசிக்கிற காரணத்தினால் நமக்கு சிரமத்தை கொடுத்து அந்த சிரமத்தை பொறுத்து கொள்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான். சிரமத்தை கொடுத்து சோதிப்பான், பொறுமையாக இருந்தால் அதன் மூலமாக நன்மையை தருவான். எப்படிப்பட்ட நன்மை என்றால்
சாதாரண நன்மை கிடையாது. அந்த சோதனையை பொறுத்து கொண்ட காரணத்தினால் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். சொர்க்கத்தை கொடுப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல 2 கண் இழந்தவர்கள் அவங்க பொறுத்து கொண்டால் அதன் மூலமாக அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். பெண் குழந்தை இழந்தவர்கள், குழந்தை இழந்தவர்கள் 2 குழந்தைகளுக்கு மேல் இழந்தால் அவங்க சொர்க்கத்தை அடைவார்கள் பொறுத்து கொண்டால். அப்ப எவ்வளவு சிரமத்தை, ஒரு காக்கா வலிப்பு, ஒரு வலிப்பு நோய், அதை பொறுத்து கொண்டாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, நமக்கு துன்பம் ஏற்பட்டால் இந்த சோதனை என்பது இறைவன் நமக்கு நன்மையாக்க தர வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறான், சொர்க்கத்தை தருவான் என்கிற எண்ணத்துல அதை நம்ம அணுகினோம் என்றால் உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மன உறுதி வந்துவிடும். எனவே மன உறுதி வருவதற்குண்டான வழிமுறைகளாக திருமறை குர்ஆன் வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட சில ஒழுங்குகள். நீங்கள் திருமறை குர்ஆன் வசனத்தை படித்தீர்கள் என்றால் உள்ளத்தில் உங்களுக்கு உறுதி ஏற்படும். அந்த உறுதி என்பது யாராலும் அசைத்து பார்த்திராத அளவிற்கு ரொம்ப வலிமையான உறுதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு திருமறை குர்ஆன் வசனங்களை படிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.